ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ பர்சன்டேஜ் சாப்டர் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டைப் நம்பர் 2. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரியுதா? கான்செப்ட் தான் எல்லாமே அப்படின்னு. ஸோ இதுலயுமே கான்செப்சுவலான அப்ரோச் தான். ஸோ நான் தம்ப்நெயில்ல வச்ச மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சா மைண்டு தான். இந்த டைப்பு கொஸ்டின் கேட்டிங்கன்னா 2024 ரயில்வே எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. 2022 குரூப் டியில் வந்திருக்கு, என்டிபிசியில் மெயின்ஸில் வந்திருக்கு, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்திருக்கு, சிஹெச்எஸ்ல வந்திருக்கு. இந்த டைப் வராத எக்ஸாமே கிடையாது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் கொஸ்டினை நம்ம கான்செப்சுவலாக பார்த்து மைண்டில் சால்வ் பண்ணும்போது வேற லெவலில் கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் எப்பயும் போல ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ராக்டிவாக பாருங்கள். நீங்கள் கிளாஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, புரியுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஸோ நீங்கள் சொல்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணால் எனக்கு சூப்பராக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் அஸ் ஆன் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் எல்லாமே நான் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு அதுலேயே அப்லோட் ஆகிருக்கும். அண்ட் எல்லா இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸுமே அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதில் நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், சரியா? ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எப்பயும் போல. ஸோ கான்செப்டை கிளியராக நீங்கள் கவனிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களாலேயே மைண்டில் ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஓகேவா, 2 கேண்டிடேட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணியும் கேள்வி வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் இவ்வளோ மார்க் வாங்குறாரு, இவ்வளோ மார்க் வாங்கியும் இவ்வளோ மார்க்னால ஃபெயில் ஆகுறாரு. ஒய்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் மார்க்கை விட இவ்வளோ எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கொஸ்டின் இருக்கும். அண்ட் தென் ஒரே ஸ்டூடெண்ட்டே 2 கேஸ் நடந்தா எப்படி அப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 50 மார்க் ஸ்கோர் பண்ணும்போது பாஸ் மார்க்கை விட 5 மார்க் கம்மியாக வாங்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் அதே ஸ்டூடெண்ட் 60 மார்க் ஸ்கோர் பண்ணும்போது பாஸ் மார்க்கை விட எக்ஸ்ட்ரா 5 மார்க் வாங்குறாரு அப்படின்னு கேள்வியில கொடுத்துட்டு உங்களை என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேக்சிமம் மார்க் என்ன அந்த எக்ஸாம்ல அதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாஸ் மார்க் என்ன அதை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எடுத்த மார்க்ஸ். இது 3ல பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று உங்களோட கேள்வியா வரும். ஸோ இதுல கான்செப்சுவலா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்ட் தான், ஓகேவா? அகைன் அண்ட் அகைன் சொல்றேன். ஸோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பர் லைன் நான் வரைகிறேன்னு வைங்களேன். ஒரு நம்பர் லைன் அதுல என்னால் சொல்ல முடியும். அதாவது மேக்சிமம் மார்க், அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்கள் இல்லையா, அதுதான் இருக்கிறதுல எண்டா இருக்க போகுது. ஓகே, அதை தான் நம்ம எப்பயுமே என்னன்னு சொல்லுவோம், 100%. மேக்சிமம் மார்க்கை தான் நம்ம 100% அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இது என்ன வரும், இருக்கிறதுலே லோயஸ்ட் மார்க் இல்லையா? லோவஸ்ட் மார்க், குறைஞ்சபட்ச மதிப்பெண், அது என்ன 0. ஓகேவா? ப்ராக்டிகலி இதெல்லாம் பாசிபிள் இல்லை, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, சரியா? தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தென் நடுவில் வர விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னது, பாஸ் மார்க். பாஸ் மார்க்ஸ் ஆர் பாஸ் பர்சன்டேஜ் இல்லையா? அவங்க பர்சன்டேஜ்ல கேட்டா பர்சன்டேஜ்ல நீங்க கொடுக்க போறீங்க, இல்ல பாஸ் மார்க்ஸ் என்னன்னு கேட்டா மார்க்லயே அந்த மார்க்கோட உண்மையான மதிப்பு என்ன, அந்த எண் மதிப்பு, அதை வந்து நீங்க போட போறீங்க இல்லையா? இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்க வந்து 35% பாஸ், ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம வளர்ந்த விதம் இல்லையா, அது 35% எடுத்தா பாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியிலையும் பாஸ் மார்க்குங்கிறது வேற வேறையா இருக்கும், ஒவ்வொரு கேள்வியிலையும் டோட்டலுங்கிறது வேற மாதிரியா இருக்கும். எனிவே நம்ம பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 100% அப்படிங்கிறத ஃபுல் மார்க் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் ஒரு சிம்பிள் கொஸ்டினை எடுக்கிறேன், சரி? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, 50% ஸ்கோர் பண்ணி 50% ஸ்கோர் பண்ணியும் 5 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறாரு. 5 மதிப்பெண்கள்ல ஃபெயில்.
ஃபெயில்டு. சரியா? இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு 55% எடுத்து பாஸ் மார்க்கை விட 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணிடுறாரு. பாஸ் மார்க்கை விட 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணிடுறாரு. சரியா? இதை நீங்க நம்பர் லைன்ல இப்ப காட்ட போறீங்க எனக்கு. ஓகேவா? அப்போ இதுல நீங்க சொல்லவே முடியாது எப்படி என்ன பாஸ் மார்க்கு என்ன ஃபெயில் மார்க்கா இருக்கும், இல்ல எது டோட்டல் மார்க்ஸ், அது எதுவுமே நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? இதுல கேள்வியில நீங்க ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சா எது வேணும்னாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? அது பிரச்சனையே இல்லை. இப்போ இதை நான் நம்பர் லைன்ல எடுத்துட்டு போய் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, இப்போ என்ன அர்த்தம்? 50% அவர் எடுத்தோம், அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபெயில் ஆகிற ஜோன் எது? இதுதானே ஃபெயில் ஆகிற ஜோன் இல்லையா? ஃபெயில் ஆகுறாருன்னா இதுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். பாஸ் ஆகிற ஜோன் எது? இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இல்லையா? இங்க இருந்து இது வரைக்கும் அவர் வந்தாருன்னா அவரு பாஸ் ஆகுறாரு இல்லையா? அப்போ இங்க பாருங்களேன், அவர் 50% எடுத்தோம், 5 மார்க்ல ஃபெயில் ஆகுறாரு. அப்போ 50%ங்கிறது ஃபெயில் ஜோன்ல வருது இல்லையா? 50%ங்கிறது ஃபெயில் ஜோன்ல வருது. இருந்தும் 5 மார்க்ல அவர் ஃபெயில் ஆயிடுறாருங்கிறதும் ஃபெயில் ஜோன்ல வந்து. ரைட்டா? இந்த பக்கம் வாங்க. ஏன் இந்த பக்கம் நான் வர சொல்றேன்? ஏன்னா அது பாஸ் ஜோன். அவரு 55% எடுத்து பாஸ் ஆகிறதுக்கும் மேல 10 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே எடுக்கிறாரு. சூப்பரா இல்லையா? அப்ப அது கண்டிப்பா பாஸ் ஜோன் தான். ஸோ எனக்கு 55% இருக்கு இல்லையா? அந்த 55%ங்கிறது பாஸை விட 10 மார்க் எக்ஸ்ட்ரா இல்லையா? கரெக்டா? இப்போ இங்க அந்த வித்தியாசம் ஏன் வருது? அதாவது இங்க இவரு 50% எடுத்தாலும் 5 மார்க் கம்மியா, இங்க 55% எடுக்கிறதுனால 10 மார்க் எக்ஸ்ட்ராவா? இந்த வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் இவங்க எடுத்த இந்த மார்க்ஸ் இல்லையா? சோ நீங்க இந்த எக்ஸாம் அண்ட் மார்க்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். 2 விஷயத்தை நீங்க செக் பண்ணணும். ஒன்னு பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், சதவீதத்துல வரக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. தென் மார்க் டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும். சரியா? சோ இந்த क्वेश्चनல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ மார்க்ல என்ன வித்தியாசம் வருது? 5, 10, 15 மார்க் வித்தியாசம் வருது. இந்த மைனஸ் பிளஸ்ங்கிறது ஃபெயிலை விட கம்மி, பாஸை விட அதிகங்கிறதுனால நான் கொடுத்தது. பட் எனிவே இந்த பக்கம் ஃபெயில், அந்த பக்கம் பாஸ் அப்படிங்கும் போது மொத்த வித்தியாசங்கிறது 15 வருதா? கூடும், ஆட் ஆகும் எப்பயுமே. சரியா? கூடும். இந்த 15 மார்க் வித்தியாசம் ஏன் வருது? இங்க 5% வித்தியாசம் வர்றதுனால. இங்க 5%ங்கிறது டிஃபரன்ஸ் வர்றதுனால ஆக்சுவல் மார்க்ஸ்ல 15 அப்படிங்கிறது டிஃபரன்ஸா வருது. ரைட்டா? இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதே மாதிரி இங்க ஏன் 15 வித்தியாசம் நான் சொல்றேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன்னா இந்த பக்கம் ஃபெயில், அந்த பக்கம் பாஸ். ஸோ இங்கேயும் வித்தியாசம் எடுக்கிறீங்கன்னா 5% தான் வரும். பட் இங்க நீங்க வித்தியாசம் எடுக்கும் போது இங்க இருந்து 5 யூனிட்ஸும் அங்க இருந்து 10 யூனிட்ஸும் தாண்டி போறீங்க. ஸோ சேர்ந்த மாதிரி எடுக்கிறதுனால இங்க ஆட் ஆகும். பட் இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி கொஸ்டின் வராது. 2 பேருக்கிட்டையுமே இவரு இவ்வளவு மார்க் அதிகமா எடுத்துட்டாரு பாஸை விட, இன்னொருத்தரும் அதிகமா எடுத்துட்டாரு அப்படின்னு வரும்போது தான் கண்டிஷன் மாறும். சரியா? பட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இது தெரிஞ்சா உங்களால மைண்ட்லயே சால்வ் பண்ண முடியும். பேசிக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பிகினிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி. அப்போ இந்த சதவீதத்துல வரக்கூடிய அந்த 5ங்கிற வித்தியாசம் ஏன் அப்படின்னா இங்க வரக்கூடிய இந்த 15 மார்க்னால. இப்போ இதை வச்சு 5 தான் 15னா என்ன ஆயிருக்கும்? இன்டூ 3 ஆயிருக்கா? அப்போ உங்களுக்கு மொத்த மதிப்பெண்கள் கேட்டா என்ன அர்த்தம்? மொத்த மதிப்பெண் எப்பயுமே 100%. ஸோ 100 இன்டூ 3 போட்டா 300. கரெக்டா? அப்ப இந்த எக்ஸாமோட மார்க், மொத்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா 300. ரைட்டா? சரி, இப்போ பாஸ் மார்க் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்னு 50% கண்டுபிடிக்கலாம், இல்ல 55% கண்டுபிடிக்கலாம். 50% கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிக்கிற உண்மையான மதிப்பெண்ல இருந்து 5 கழிக்கணும். 55% நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா
சாரி கூட்டணும். 55% நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அதுல இருந்து 10 கழிக்கணும். ஏன்னா அவங்க கேட்டது பாஸ் மார்க்க. சரியா? ஸோ இங்க பாஸ் மார்க் கேட்டா நான் 50% கண்டுபிடிக்கிறேன், 150 மார்க் வரும். ஏன்னா 300ல பாதி 150 இல்லையா? அவர் 5 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் ஆகுறாருல, ஸோ நீங்க அந்த 5 மார்க்கை கூட்டணும்ல இங்க. அப்ப இங்க பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 155. க்ளோஸ். சரியா? ஸோ த பாஸ் அண்ட் ஃபெயில் இல்ல எக்ஸாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுல நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எவ்வளவு மார்க்குக்கு கம்மியாகி ஃபெயில் ஆயிருக்காங்க, இல்ல எவ்வளவு மார்க் அதிகமா எடுத்து எக்ஸ்ட்ராவா பாஸ் ஆயிருக்காங்க. அந்த மார்க் ரெண்டுத்தையும் கூட்ட போறீங்க. சதவீதத்துல எவ்வளவு வித்தியாசம் வருதுங்கிறத பார்க்க போறீங்க. மைண்ட்லயே ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ கான்செப்சுவல் கிளாரிட்டி இன்னும் ஆகலைனாலும் அடுத்தடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சி லாஸ்ட் வீடியோல நம்ம அப் டு 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன். குழப்பம் வேண்டாம். யாராவது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல, இல்லை இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலனாலும் கீழே கமெண்ட்ல இந்த வீடியோ லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்டாக கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்பப்போ அந்த லிங்க்ஸை கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, என்டிபிசி ஸ்டேஜ் 2 மெயின்ஸ் 2022. பட் ஆனால் நான் இதை மைண்டில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், அப்புறம் பேப்பர் பென்ல பார்க்கலாம். இப்போ பாருங்க, Vimal secured 46% marks in the exam and failed to qualify in the exam by 10 marks. If he secured 52% marks, he would have secured 8 marks more than what was the minimum qualifying marks. What were the minimum marks one had to score to qualify in the exam? விமல் ஒரு தேர்வில் 46% மதிப்பெண்கள் பெற்றார். ஆனால் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தோல்வியடைந்தார். அவர் 52% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 8 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றிருப்பார். அந்த தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு? ஸோ கேள்வியில கிளியரா கொடுத்துட்டாங்க. விமல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இல்லையா, அவரு இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தா இவ்வளோ மார்க்ல ஃபெயில் ஆவாரு, அவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் மார்க்கை விட எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணுவாரு. அப்படின்னா பாஸ் மார்க் என்னங்கிறது கேள்வி. மினிமம் பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரியா? சரி, அப்போ மினிமம் பாஸ் மார்க் என்னவா இருக்கும்? 46ல 10 கூட்டணும். ஏன்னா ஒரு 46% எடுத்து 10 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ நான் அதை கூட்டி ஆகணும். அப்படி இல்லைன்னா 52% கண்டுபிடிச்சி அதுல 8 கழிங்க. ஏன்னா ஒரு 8 அதிகமா வாங்கி வச்சிருக்க. சரியா? இப்போ என்னோட அப்ரோச்ல கிளியரா உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. சதவீதத்துல எவ்வளவு வித்தியாசம் வருது? 46, 52. சதவீதத்துல 6% வித்தியாசம் வருது. கரெக்டா? எண்ல இது 10, இது 8 கூட்டினீங்கன்னா 18. அப்போ 6% தான் 18. அப்போ என்ன 6 எப்போ 18 ஆகும்? இன்டூ 3 பண்ணா. அப்போ 100% இன்டூ 3 பண்ணீங்கன்னா 300. அப்போ இங்க எக்ஸாம் எவ்வளோக்கு எழுதியிருக்காரு? 300 மார்க்கு எழுதியிருக்காரு. க்ளோஸா? ஆனா இங்க ஃபுல் மார்க் கேட்கல. 300ங்கிறது ஃபுல் மார்க். சரி, ஓகே. 52% கண்டுபிடிச்சு அதுல 8 கழிங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கா? வார்ம் அப் பயங்கரமா பண்ணுவேன். சரி, 300ல 50% எவ்வளோ? 150. 300ல 2% எவ்வளோ? 6. 150ல நீங்க என்ன பண்ணணும்? 150ல 6 கூட்டுங்க, 156. அந்த 156ங்கிறது 52%. அதுல நீங்க 8 கழிக்கணும். 156ல நான் 8 கழிச்சேன்னா 148. ஆன்சர் ஏ. ஸோ பேப்பர் அண்ட் பென் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே ஃபைன், பார்க்கலாம், டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம், பட் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தவங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மைண்ட்ல அடிச்சிருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கான்செப்ட் பயங்கரமா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க இதை மைண்ட்ல சால்வ் பண்ணி இருந்தீங்கன்னா. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட் கட்லயே சொல்றேன். இதுக்கும் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 46% ஃபெயில்டு பை அப்படின்னும் போது +10 அப்படி போட்டோம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த அப்ரோச் பார்க்கலாம். சரியா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சா? 6%, 18. இதுக்கு முன்னாடி நம்பர் லைன் கான்செப்ட் மாதிரி போட்டோம் இல்லையா, அதுதான். அப்போ 6% தான் இங்க 18 மார்க்ஸ்க்கு ஈக்குவல். எப்படி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இது மாதிரி நம்பர் லைன் போட்டோம். எனக்கு அதுல சொல்லி தர உங்களுக்கு தெரியும், பட் வேண்டாம், எதுக்கு, அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ 6% 18. அப்போ அந்த
தேர்வோட முழு மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்? எப்பயுமே 100%. 6 எப்போ 18 ஆகும்? இன்டூ 3 பண்ணா. ஸோ நீங்க 100ஐயும் இன்டூ 3 பண்ணுங்க. 300 மதிப்பெண்கள்ங்கிறது தான் முழுமையான மதிப்பெண். அந்த தேர்வின் முழு மதிப்பெண் 300. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பண்ண வேண்டிய அடுத்த வேலை இருக்கு. பாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். மினிமம் மார்க் இல்லையா? மினிமம் மார்க் என்ன? 52% கண்டுபிடிச்சு அதுல 8 நீங்க கழிக்கணும். ஏன்னா அந்த 8 மார்க்குங்கிறது எக்ஸ்ட்ரா மார்க். சரியா? சரி, இதை பேப்பர் பென் மெத்தட்லயே போடுறேன். 52% இதுல நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல இந்த 300ல. ஸோ 0000 கட்டு 6 156. 156 மார்க்குங்கிறது 52% இல்ல. அதுல ஒரு 8 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க 8 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மினிமம் மார்க்ஸ்ங்கிறது தெரியும். ஸோ மினிமம் மார்க்ஸ் என்ன? 148. எங்க இருக்கு ஆப்ஷன்? ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். சிஜிஎல் ப்ரீ 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்த சமயம் நான் மைண்ட்ல சால்வ் பண்றேன். ஆல்ரெடி கான்செப்ட்ல கிளியரா இருக்கிறவங்களும் பாஸ் பண்ணி மைண்ட்ல சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. John got 20% marks in an examination and failed by 10 marks. In the same examination, Jack got 35% marks, which were 20 more than the minimum passing marks. Find the percentage of minimum marks required to pass. ஜான் ஒரு தேர்வில் 20% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி எல்லையை விட 10 மதிப்பெண்கள் குறைவாக பெற்று தோல்வி அடைந்தார். அதே தேர்வில் ஜாக் 35% மதிப்பெண்கள் பெற்றார். இது தேர்ச்சி எல்லையை விட 20 மதிப்பெண்கள் அதிகம். தேர்ச்சி பெற தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண் சதவீதம் எவ்வளவு? நோட் பண்ண வேண்டிய விஷயம் இங்க ஒன்று இருக்கு. ஆக்சுவலான பாஸ் மார்க்ஸ் கேட்கல, பாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. கேள்வி எப்பயுமே கவனமா படிக்கணும். மைண்ட்ல சால்வ் பண்றோம்னு சொல்லி கேள்வியை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 2 கேஸ். ஜான்னு ஒருத்தர், ஜாக்னு ஒருத்தர். நோ ப்ராப்ளம், கான்செப்ட் எல்லாத்துக்கும் சேம் தான். சரியா? அப்போ என்ன ஆகும்? இவர் 20% எடுத்து 10 மார்க்ல ஃபெயில் ஆகுறாரு. அவர் 35% எடுத்து 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு. சரியா? அப்போ சதவீதத்துல என்ன வித்தியாசம் வருது? 15. மார்க்ஸ்ல எவ்வளவு வருது? கூட்டினீங்கன்னா 30. 15% தான் 30. அப்போ 100 எவ்வளோ? 15 எப்போ 30 ஆகும்? இன்டூ 2 பண்ணா. அப்போ 100% இன்டூ 2 பண்ணீங்கன்னா 200. அப்போ முழு மதிப்பெண் என்ன இந்த தேர்வில்? 200 மதிப்பெண்கள். ரைட்டா? சரி, ஓகே. 200 மதிப்பெண்கள். சரி, இப்போ 200 மதிப்பெண்கள் ஆயிடுச்சா? 200க்கு 20% என்ன? 40 இல்லையா? 40 கூட நீங்க 10 கூட்டணும். 40 கூட நீங்க 10 கூட்டணும். அப்பதான் பாஸ் மார்க்குக்கு போக முடியும். அப்ப பாஸ் மார்க் என்ன? 50. பாஸ் மார்க் 50, டோட்டல் மார்க் என்ன? 200. அப்ப 50 கீழே 200 போட்டீங்கன்னா 1/4. 1/4னா 25. சிஜிஎல் கொஸ்டின் தான், மைண்ட்ல தான் சால்வ் பண்ணேன். ஓகேவா? உங்களுக்கு டீடைல் மெத்தடோ சொல்றேன். பட் இது புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நோட்ஸ் உங்களுக்கு வந்து தரேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம மெத்தட்ல நம்பர் லைன் படியெல்லாம் போட்டீங்கன்னா போகும். பட் வேண்டாம் இல்லையா? கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சதவீதத்துல எவ்வளவு வித்தியாசம் வருது? 15. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன வருது? 30. ஓ, இங்க இன்டூ 2 ஆயிருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் நான் மொத்த மதிப்பெண்களை கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? இன்டூ 2 பண்ணனா 200 மார்க்ஸா? ரைட்டா? சரி, ஓகே. இப்போ பாஸ் மார்க்குக்கு போங்க. பாஸ் பெர்சன்டேஜ் தெரியணும்னாலும் பாஸ் மார்க்ஸ் தெரியும் இல்லையா? சரி, இப்போ 20%ங்கிறது இதுல உங்களுக்கே தெரியும் இல்லையா? ரொம்ப பேசிக். 20%ங்கிறது 40 மார்க்ஸ். அப்ப நான் பாஸ் மார்க்குக்கு போனோம்னா அந்த பாஸ் 40 இருக்கு. 40 அப்படி எடுத்தா ஒரு 10 மார்க்ல ஃபெயில் ஆகுற. அப்போ பாஸ் மார்க் தெரியும். இதோட 10 கூட்டினீங்கன்னா 50 இல்லையா? இது பாஸ் மார்க். எப்பயுமே பாஸ் பர்சன்டேஜ் தெரியணும்னா பாஸ் மார்க் மேல மொத்த மதிப்பெண் கீழே தானே போடுவோம். அதான வழக்கம். 200 நீங்க கீழே போடுங்க. இன்டூ 100. இன்டூ 100 நான் ஏன் போடுறேன்? ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறேன். ஏன்னா அங்க கேட்கப்பட்டது பர்சன்டேஜ். சரியா? ஸோ 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 2 5s are 5 into 5 என்ன? 25. பாஸ் பர்சன்டேஜ் என்னங்க? 25%. ஓகேவா? ஆப்ஷன்
ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி தான் நம்ம கோர்ஸும் போகும். சரியா? ஸோ நம்மக்கிட்ட பெய்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் ஹோம் இருக்கும், பேச்சஸ் இருக்கும், கோர்ஸஸ் இருக்கும். கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரயில்வேக்கு நான் இப்போது ரைட் நவ் என்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் தான். இது எல்லாமே நான் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சிங்கிள் ஹேண்டடா. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்குள்ளேயும் போனீங்கனாலே நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கும். சரியா? ஸோ எந்த ஒரு பெய்ட் கோர்ஸ் நீங்கள் வாங்கினதா இருந்தாலும் டெமோ வீடியோஸ் பார்க்காம பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. சரியா? அவங்களோட வே ஆஃப் டீச்சிங், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதில் தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியாவாக கிடைக்கும். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபோல்டர் வைஸ், ஆர்டர் வைஸ் டெமோ வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே பை நவ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கூப்பனும் இருக்கும், ஆஃபர் கூப்பன். நீங்கள் டச் பண்ணி பை பண்ணிக்கலாம் த்ரூ எனி ஆன்லைன் பேமெண்ட். சரியா? கோர்ஸை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங், சயின்ஸ் இருக்குது. எல்லா கிளாஸஸும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே, மேலே இங்கிலீஷ், கீழே தமிழ், இப்படி தான் கொண்டு போயிருப்பேன். ஸோ கோர்ஸில் இருக்கிறவங்க மெஜாரிட்டியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கான்செப்சுவலாக போவேன். கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகும். சரியா? ஸோ நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன் போதுமா, அந்த எக்ஸாம் படிக்கிறேன் போதுமாங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டாம். இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எது டார்கெட் பண்ணீங்கனாலும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எல்லா கொஸ்டினும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சாப்டர் வைஸ், டைப் வைஸ், கான்செப்சுவலாக கவர் பண்ணிடுவேன். சரியா? மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸு ஒன்றாவும் இருக்குது, இல்லை மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டுமும் இருக்குது, சயின்ஸ் தனியாகவும் இருக்குது. எப்படினாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்டர் வைஸ் கிளாஸஸ் இருக்கும், டைப் வைஸ் இருக்கும், கான்செப்சுவலாக இருக்கும். ஷார்ட்கட் மட்டும் இருக்காது, வெறும் ட்ரிக்கு மட்டும் கிடையாது. டீட்டெயில்டாக சொல்லிட்டு தான் ஷார்ட்கட் போயிருப்பேன். ஸோ கோர்ஸை முடிக்க கண்டிப்பாக பயங்கரமாக டைம் ஆகும். சின்சியர் 3 to 5 months வரைக்கும் ஆகும். பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி தான். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களா, இல்லை ஓகே டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிறாங்களா, அதை பொறுத்து டைம் டிபெண்ட் ஆகும். தென் வீடியோஸ் அவைலபிள், கிளாஸ் நோட்ஸ் அவைலபிள், ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கோர்ஸை தாண்டி நீங்கள் அதிகமான சோர்ஸ் எதையும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்காது. சரியா? ஸோ கோர்ஸ் பயங்கரமாக இருக்கும். இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் டெமோ வீடியோஸ் பாருங்கள். அதுலேயே இருக்குது 12 டெமோ வீடியோஸ் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹவு டு யூஸ் த கோர்ஸ்ன்ற ஒரு வீடியோவும் இருக்கும். அதை மட்டுமே 1 hour அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ டீட்டெயில்டான வீடியோவும் அதுலேயே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். லேட்டஸ்டாக டெக்னீஷியன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. In order to pass in an examination, a student is required to get 975 marks out of the maximum aggregate marks. Priya got 870 marks and was declared fail by 7%. What is the maximum aggregate marks that a student can get in the examination? ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற ஒரு மாணவர் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்களில் 975 மதிப்பெண்கள் பெற வேண்டும். பிரியா 870 மதிப்பெண்கள் பெற்று 7% குறைவாக பெற்றதால் தோல்வியடைந்தார். அந்த தேர்வில் ஒரு மாணவர் பெறக்கூடிய அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை கொஸ்டின்ல. சரியா? கேள்வியை நல்லா பாருங்களேன். இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிரியா என்னன்னா 975 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, எடுக்கணும். சரியா? அதாவது இவங்க சொல்றபடி பார்த்தா 975 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க். 975 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் மார்க். ஆனா அவங்க 870 தான் எடுத்தாங்க, 7% ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆன்சரே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 975 எடுத்தாதான் பாஸ். சரியா? பாஸ் மார்க். அவங்க 870 எடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு கம்மியா எடுத்திருக்காங்க? 105 மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க. 870க்கும் 975க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 105 மார்க். அந்த 105 மார்க்கு குறைவா எடுத்ததுனால சதவீதத்துல 7% வித்தியாசம். இது ஒரு கேள்வியா? அப்போ 7% தான் 105. 7 எப்போ 105 ஆகும்? இன்டூ 15 பண்ணா. அப்போ 100% இன்டூ 15 பண்ணீங்கன்னா மொத்த மார்க் 1500 க்ளோஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ பேப்பர் அண்ட் பெண்ணே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டைப்பை பொறுத்த வரையும் கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ 1500. சரியா? சரி, டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே 7% வித்தியாசம் வருது அவங்க சொன்ன மாதிரி. ஏன் 7% வித்தியாசம் வருதுன்னா 975 எடுக்கணும், ஆனால் அவங்க 870 தான் எடுத்திருக்காங்க.
அப்போ இதை மைனஸ் பண்ணணும். 975 870 மைனஸ் பண்ணீங்கன்னா 105 மார்க்ஸ். சரியா? மேக்ஸிமம் கேட்டுக்காங்க. மேக்ஸிமம் எப்பயுமே 100%. ஒன்று நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுங்க, இல்லை இப்படி கம்பேர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுங்க. அப்படின்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. என்னது? இந்த 105 தான் இந்த 7 அப்படின்னா உங்களுக்கு 100 தெரியணும். நல்லா தெரியும். இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா மேலே அதன் சம்மந்தப்பட்ட சதவீதம் கீழே இருக்கணும் எப்பயுமே. தென் உங்களுக்கு என்ன தேவையோ அது இன்ட்டு பண்ணி. சரியா? இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எல்லாத்துலேயும் ஒரே மெத்தட் இல்லை, மல்டிபிள் மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த 7 வந்து இன்ட்டு 15 பண்ணால் 105க்கு போகலாம். அப்போ நான் 100 இன்ட்டு 15 பண்ணுறேன், 1500 மார்க்ஸ் வரும். இதுதான் அவங்க எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் மார்க்ஸ். நீங்கள் இப்படி இல்லைனா இப்படியும் பண்ணலாம். 7 1s are 7, 7 5s are 35, 15 into 100 என்ன 1500. ஸோ எந்த அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த அப்ரோச் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்ரோச்சை விட முக்கியம் மைண்டில் சால்வ் பண்ண பழகுங்க. சரியா? நீங்களா நிறைய கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஆர்டர் டு பாஸ் இன் an examination, அதே கொஸ்டின் டிட்டோ. A student is required to get 780 marks out of the maximum aggregate marks. Sonal got 728 marks and was declared failed by 5%. What is the maximum aggregate marks that a student can get in the examination? ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற ஒரு மாணவர் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்களில் 780 மதிப்பெண்கள் பெற வேண்டும். சோனல் 728 மதிப்பெண்கள் பெற்று 5% குறைவாக பெற்றதால் தோல்வியடைந்தார். அந்த தேர்வில் ஒரு மாணவர் பெறக்கூடிய அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் என்ன? சேம் கொஸ்டின் வித்தவுட் எனி சேஞ்ச், டேட்டால மட்டும் சேஞ்ச். கான்செப்சுவலா சேம் கொஸ்டின். ஸோ இதை நான் பண்ண போறது இல்லை. 21st கொஸ்டின் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. கமெண்ட்லயே மைண்ட்லயே சால்வ் பண்ணீங்களா, இல்லை பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணீங்களா, கிளாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லுங்க. ஸோ தட் அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவன் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சரியா? 2 students appeared in an examination. One of them secured 9 marks more than the other, and his marks were 56% of the sum of their marks. The marks obtained by them were. 2 மாணவர்கள் ஒரு தேர்வில் கலந்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை விட 9 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றார். மேலும் அவரது மதிப்பெண்கள் இருவரின் மொத்த மதிப்பெண்களில் 56% இருந்தது. அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள். சரி, ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். புக்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை பக்கத்துக்கு சொல்யூஷன் போட்டிருப்பாங்க. சரியா? பட் நம்ம யோசிக்கிற விதத்துல இருக்கு கேள்வி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க பாருங்க, 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை விட 9 மார்க் அதிகம் வாங்கிட்டார். சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை விட 9 மார்க் அதிகம் வாங்கிட்டார். இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் ரொம்ப மெயின். அதிகம் வாங்கின ஸ்டூடெண்ட் இருக்கார்ல, அதிகம் வாங்கின ஸ்டூடெண்ட் 2 பேரோட டோட்டல் மார்க்ல 56%. 2 பேரோட மார்க்கை கூட்டி, இருக்கிறதே 2 பேர் தான், அந்த 2 பேரோட மதிப்பெண்களை கூட்டி அதுல 56% எடுத்தீங்கன்னா அதுதான் அந்த அதிக மார்க் ஸ்கோர் பண்ண மார்க்காம். அப்படி இருந்தா மார்க்ஸ் அப்டைன்டு பை தெம் வேர். பட் ஒண்ணு உங்களுக்கு தெரியுதா, அதிகமா ஸ்கோர் பண்ணவரோட மார்க் தான் அதிகமா இருக்கும் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், இல்லையா? அதே மாதிரி வித்தியாசங்கிறது 2 பேருக்கும் 9 மார்க் வரணும். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை விட 9 மார்க் அதிகம் வாங்கியிருக்காரு. அப்படி நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வமா ஆப்ஷன்ல செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ல பாருங்க, இதுவும் 9 டிஃபரன்ஸ், இதுலயும் 9 வருது, இதுலயும் 9 வருது, இதுலயும் 9 வருது, இதுலயும் 9 வருது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா ஒன்று பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்றது என்ன, இந்த சதவீதத்தை ஃப்ராக்ஷனா மாத்துங்க, பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாத்துங்க. 56% ஃப்ராக்ஷனா மாத்துனீங்கன்னா 14/20 வரும், இல்லையா? 14/25. ஏன்னா 56% ஓகே பேசிக்கா இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 56/100. ஸோ நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா 4 1s are 25 சார். சரியா? ஸோ நான் ஒன்றும் பண்ணல, 56% ஃப்ராக்ஷனாக மாத்துறேன், 14/25, இல்லையா? சரி, இப்போ நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. அப்போ நீங்க என்ன பண்ணா அந்த அதிக மார்க் வாங்கினவர்கிட்ட போக முடியும்? கூட்டுத்தொகையில 56% கண்டுபிடிக்கணும். சரியா? கூட்டுத்தொகை 2 பேரோட கூட்டுத்தொகையில 56% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால அவரோட மார்க்குக்கு போக முடியுமா?
கூட்டுத்தொகை எனக்கு தெரியாது, ஆனா அவரோட டேட்டால இருந்து நான் 14/25 கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்சர். அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியுதா? எனக்கு வரக்கூடிய பதில் 14ல போகணும். எனக்கு வரக்கூடிய பதில், அதாவது அதிக மதிப்பெண் எடுத்தவரோட அந்த மதிப்பெண் 14ல போகணும். ஏன் இங்க இன்டூ 14 பண்ணீங்கன்னா ஆன்சர்லயும் இன்டூ 14 தானே இருக்கும். அப்ப பாருங்க, அதிக மதிப்பெண் வாங்கினவர் இவர் தான். 14ல 41 போவே போகாது, 14ல வந்து இந்த 43 போகாது, 39ம் போகாது. 14ல போகக்கூடிய ஒரே ஆன்சர் 42. ஸோ என்னோட அப்ரோச்ல நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு போவேன். சொல்றேன் உங்களுக்கு வந்து நார்மலான மெத்தடும் உங்களுக்கு சொல்றேன். பட் இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 22nd கொஸ்டின் என்னோட அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நார்மல் மெத்தட் இதுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம்னா இதுதான். 2 ஸ்டூடெண்டா, ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2. சரியா? இதுல ஒருத்தர் 9 மார்க் அதிகமா எடுத்திருக்காரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ் மார்க் எடுத்தாருன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிளஸ் 9 மார்க்ஸ் எடுத்தாரு. அப்படிதானே எடுத்துக்கணும் இல்லையா? சரி, ஓகே. அவங்க சொல்றது என்னன்னா, அதிக மதிப்பெண் பெற்றவர் இவங்களோட கூட்டுத்தொகையில 56%. அப்ப அதிக மதிப்பெண் பெற்றவர் யாரு? இவர் தானே. அப்போ இவரோட ஆன்சரை நீங்க எப்படி எடுக்க முடியும்? 2 பேரோட கூட்டுத்தொகை, அந்த கூட்டுத்தொகையில 56%. கரெக்டா? கேள்வியை தான் அப்படியே நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அதிக மதிப்பெண் வாங்கினவரு எனக்கு இவரு, இப்போதைக்கு இதுதான். இது எப்படி எனக்கு வரும்? 2 பேரோட கூட்டுத்தொகையில 56% கண்டுபிடிக்கும் போது வரும். 56% கூட நீங்க ஈஸியா இப்போ பண்ணோம்ல 14/25, 14/25 கூட நீங்க ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டெப் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சரியா? அப்ப என்ன ஆகும்? இப்போ x plus 9 equal to, இதை நீங்க என்னன்னு சொல்லலாம்? 2x plus 9 into 14/25. சரியா? then x plus 9 into பண்ணுங்க 28x plus 126 divided by, then இது இங்க cross multiply ஆச்சுன்னா 25x plus 225 equal to 28x plus 126. x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வருவீங்களா? இந்த 25 அங்க போச்சுன்னா 3x ஆயிடும். இந்த 126 இங்க வந்துச்சுன்னா 199 ஆயிடும். இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 33. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 33. 33 வந்த உடனே ஆன்சரை மார்க் பண்ணிட்டோம். நீங்க போலாம். ஒருத்தரோட மதிப்பெண் வந்துருச்சு 33, எக்ஸோட வேல்யூ 33. அப்போ அதுல 9 சேர்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த 42ங்கிறது இந்த அதிக மார்க் ஸ்கோர் பண்ணவர். ஸோ என்ன கேட்டா இந்த கொஸ்டின் ஒரு தரமான கொஸ்டின். ஆனா இதையுமே நீங்க 5 செகண்ட்ஸ்ல ஆப்ஷன்ல போடுறீங்களா, இல்ல இந்த அப்ரோச் யூஸ் பண்றீங்களா? ஸோ எத்தனை பேரு மைண்ட்ல சால்வ் பண்ணீங்க இந்த கொஸ்டினை? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். A student scored 80 out of 80 marks in term 1 and 75 out of 90 marks in term 2. What will be his percentage of final score if the weightage given to the term is 40% and 60% respectively? ஒரு மாணவர் முதல் பருவத்தில் 80க்கு 80 மதிப்பெண்களும், இரண்டாம் பருவத்தில் 90க்கு 75 மதிப்பெண்களும் பெற்றார். முதல் பருவத்தில் 40% மற்றும் இரண்டாம் பருவத்திற்கு 60% எடையும் கொடுக்கப்பட்டால், அதாவது வெயிட்டேஜ், சரியா, அவரது இறுதி சதவீதம் எவ்வளவு? ஸோ கேள்வி அருமையான கேள்வி. அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 டேர்ம் 2, ஓகேவா, நம்ம கூட பண்ணுவோம் இல்லையா, டேர்ம் எக்ஸாம்ஸ் கொடுப்போம், லாஸ்ட்ல ஃபைனல் பர்சன்டேஜ் வரும். அந்த மாதிரி டேர்ம் 1 டேர்ம் 2 2 எக்ஸாம் கொடுத்துருக்காரு. டேர்ம் 1ல வந்து மொத்த மார்க் வந்து 80 எடுத்துறாரு. செகண்ட் டேர்ம்ல மொத்த மார்க் 90, அதுக்கு 75 எடுத்துறாரு. இதுல என்ன ஹைலைட்டா அவங்க சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின் கூட நீங்க ஸ்டாரே போட்டுக்கலாம். கேள்வி வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த வெயிட்டேஜ்ன்ற இந்த சென்டென்ஸே கொடுக்கலன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. டைரக்டா ஆட் பண்ணி அப்படியே இன்டூ 100 பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அப்படி இல்லை. டேர்ம் 1ல 40% எடுத்துக்கிறாங்களாம், டேர்ம் 2ல 60% எடுத்துக்கிறாங்களாம்,
இதை சேர்த்து தான் 100%. அப்போ நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய பேஸே மாறும். பேஸ் 80 and 90 அப்படியே ஆட் ஆகாது. அந்த 80ல நீங்க ஒரு 40% எடுக்கணும். அந்த 90ல இருந்து நீங்க ஒரு 60% எடுக்கணும். அப்பதான் நீங்க எடுக்கக்கூடிய அந்த பேஸ், அதாவது டோட்டல் மார்க்ஸ் என்ன, கம்பாரிசன் பண்ணும்போது டோட்டல் மார்க்ஸ் என்னங்கிறதே அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருங்க, டோட்டல் மார்க்ஸை கண்டுபிடிச்சிருங்க. 80னா 80யும் எடுக்கல, டேர்ம் 1ல 40% தான் வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, சரியா? அப்ப 80ல 40% என்ன, 80ல 10% என்ன, 8. அப்ப 8 into 4 பண்ணீங்கன்னா 40% போயிடலாம். 8 4s are 32. அப்ப டேர்ம் 1ல மட்டும் 32 மார்க்ஸுக்கு எடுக்கிறாங்க மேக்ஸிமம் பேஸா, ஓகேவா? அடுத்து 90க்கு 90யும் எடுக்கல, 90ல ஒரு 60% எடுக்கிறாங்க. 90ல 10% எவ்வளோ, 9. அப்ப 9 into 6 பண்ணீங்கன்னா 54. அப்போ டேர்ம் 2ல இருந்து ஒரு 54 மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்க வெயிட்டேஜ் படி இவங்க எடுக்கிற பேஸ் என்னன்னா 686. 86க்கு இவர் எவ்வளவு எடுக்கிறாருங்கிறத பாக்குறாங்க. இப்போ இவரோட மார்க்கை நீங்க பார்க்கணும், சரியா? இவரோட மார்க்லயும் சரி, அவர் எடுத்த மார்க்ல 40 தான் நீங்க எடுக்கணும், அவர் எடுத்த மார்க்ல 60 தான் நீங்க இங்க எடுக்கணும். அதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட். இப்போ அவர் எடுத்த மார்க்ல 40 எடுத்தீங்கன்னா அகைன் 32 தான் வரப்போகுது, அதுல எந்த டவுட்டும் இருக்காது, சரியா? இங்க 75ல நீங்க 60% கண்டுபிடிங்க. இப்படி கூட போடுங்க, பரவாயில்ல. 75ல 60%னா 3/5. So 15 சார், 15 into 3 என்ன வரும், 45, சரியா? 45. ஸோ அப்போ ஃபைனலா என்ன வருது, 77 out of 86 எடுத்திருக்காரு. 86க்கு அவரு 77 எடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட 90%. ஆப்ஷன் பி. ஏன்னா அவங்க அப்ராக்சிமேட்டாவே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க கிளியரா. சரி, நான் எப்படி இதை டக்குன்னு சொன்னேன்? இப்போ மொத்த மார்க் 86ஆ, அதுல அவர் எடுத்தது 77ஆ, யோசிச்சு பாருங்க. 86ல 8.6 குறைஞ்சதுன்னா 90% எடுத்துறாருன்னு அர்த்தம். இதுல கிட்டத்தட்ட 8.6 கிட்ட குறைஞ்சிருக்காரு பாருங்க, பார்க்கும் போதே தெரியுது, சரியா? இதுல எக்ஸாக்டா சொல்லணும்னா 9 மார்க்ஸ் கம்மியாயிருக்கு. 9க்கும் 8.6க்கும் பெரிய வித்தியாசம். ஸோ என்னோட ஆன்சர் 90 தான், 10% குறைஞ்சிருக்கு. நல்ல கேள்வி. குரூப் டி 20, அதான் நான் இப்பயும் சொல்வேன், 2024ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை விட 2022ஓட என்டிபிசி சிபிடி 2, 2021ஓட என்டிபிசி சிபிடி 1, குரூப் டி 2022 சூப்பரா இருந்திருக்கு எஸ்எஸ்சி லெவல்ல, சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க, பொறுமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன், சரியா? ஸோ அதே மாதிரி கேள்வி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல குரூப் டில இந்த 42-33, அதே அப்ரோச்ல இங்க பாருங்க என்டிபிசி மெயின்ஸ். ஸோ அதே மைண்ட் மெத்தடும் நான் இங்க அப்ளை பண்றேன், பேப்பர் பென் மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்றேன், செம்ம கிளியர் ஆயிடும். 2 students appeared for an entrance exam. One of them secured 15 marks more than the other, and his marks are 80% of the sum of their marks. What are the marks obtained by each of them? 2 மாணவர்கள் ஒரு நுழைவுத் தேர்வில் கலந்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை விட 15 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றார். மேலும் அவரது மதிப்பெண்கள் இருவரின் மொத்த மதிப்பெண்களில் 80% இருந்தது. அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் என்ன? ஸோ கேள்வி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணது. இதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா மைண்ட் மெத்தடும் சொன்னேன், நார்மல் மெத்தடும் சொன்னா, இங்கேயும் அதே கேட்டகரி, அதே கொஸ்டின். அதிக மார்க் எடுத்தவர் வந்து கூட்டுத்தொகையில 80%. கூட்டுத்தொகையில 80%. 80% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, கேன்சல் பண்ணீங்கன்னா 4/5. அப்போ இன்டூ 4/5 போடுவீங்க கூட்டுத்தொகையில. அப்போ அதிக மதிப்பெண் எடுத்தவர் 4ல டிவைட் ஆவாரு. அதிக மதிப்பெண் எடுத்தவர் எங்க இருக்காரு, இந்த பக்கம் இருக்காரு. அதிக மதிப்பெண் எடுத்தவர் 4ல டிவைட் ஆவாரா, இல்ல. 21 4ல போகாது, 23 4ல போகாது, 19 4ல போகாது. என்னோட ஆன்சர் ஆப்ஷன். என்டிபிசி மெயின்ஸ் கொஸ்டினை நான் ஆப்ஷன்ல அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது எக்ஸாம்ல நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? நார்மல் மெத்தடும் சொல்றேன், பட் டைம் தான் அதிகமாக எடுக்கும், சரியா? 2 ஸ்டூடெண்ட்ஸ், 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் நம்பர் 1, ஸ்டூடெண்ட் நம்பர் 2. ஸோ ஒருத்தர் எக்ஸ்னு மார்க் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் எக்ஸ் பிளஸ் 15, சரியா? ஸோ அதிக மதிப்பெண் எடுத்தவர் உங்களுக்கு தெரியணும்னா 2 பேரோட கூட்டுத்தொகையில 80%. 80%னா 4/5ன்னு சிம்பிளிஃபை பண்ணுங்க, சரியா? ஸோ இது அப்படியே இருக்க போது எக்ஸ் பிளஸ் 15 இந்த பக்கம் வரும்போது, சாரி, இந்த பக்கம் வரும்போது இது 2x + 15 ஆயிரும் இன்டூ
4/5 ஆயிரும். இதை இங்க கூட எடுத்துட்டு வந்துருங்க. இப்பயே 5x + 75 ஆயிரும். இந்த பக்கம் 2x × 4 8x + 60 ஆயிரும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், இந்த 5x அங்க போயிடுச்சுன்னா 3x, இந்த 60 இங்க வந்துருச்சுன்னா -60 15 ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா 5. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 5 இல்லையா? அப்போ மார்க்ஸ் உங்களுக்கு இங்க இருந்தே தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 5 மார்க் எடுத்தாருன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் அதுல 15 கூட்டினீங்கன்னா 5 20 ஸோ 2 மெத்தடுமே சொல்றேன். மெயின்ஸ்லயே இப்படிதான் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? எஸ்எஸ்சியில் வந்து இதுல ரொம்ப வெயிட்டேஜ் இல்லை இந்த பர்டிகுலர் டைப்ல, இல்லைன்னா அதுல இருந்தும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இன் an examination Sunita scored 90% of what Anita scored, while Anita's score was 110% of what Vinita scored. If Sunita scored 198 marks in the examination, how many marks did Vinita score? ஒரு தேர்வில் சுனிதா அனிதாவின் மதிப்பெண்களில் 90% பெற்றார். அனிதா வினிதாவின் மதிப்பெண்களில் 110% பெற்றார். சுனிதா 198 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் வினிதா எத்தனை மதிப்பெண்கள் பெற்றார்? சோ இங்க கேள்வி பாருங்க, 3 பேர் இல்லையா? சுனிதா, அனிதா அண்ட் வினிதா. எஸ், ஷார்ட்டா எழுதலாம். எதுக்கு பெருசு பெருசா எழுதி? சுனிதா, அனிதா, வினிதா. ஸோ டேட்டால என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 பேர் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். சரியா? எப்படி கொஸ்டின் இருக்கு அப்படின்னு. இங்க கேட்டது how many marks did வினிதா ஸ்கோர். வினிதா எவ்வளவு எடுத்தாங்கிறது கேள்வி. சரியா? சுனிதா ஸ்கோர் பண்ணதுல கம்பேரிசன் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன். சுனிதா ஸ்கோர்டு 90% ஆஃப் அனிதா ஸ்கோர். சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த க்ளூவை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். சுனிதாவோட மார்க்ஸை கொடுத்துட்டாங்களா? 198 இல்லையா? சரி, அனிதாவோட 90% மார்க்ஸ் தான் இது. இங்கதான் நீங்க கிளியரா ஃபோக்கஸ் பண்ணணும். அனிதாவோட 90% மார்க் தான் இது. அப்போ 90% தான் உங்களுக்கு இந்த 198 இல்லையா? அப்போ 100% என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அனிதா மார்க்குக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா இல்லையா? ஒரு 0க்கு ஒரு 0 கட்டு, 9 2s are 18, மறுபடியும் 2s are. அப்போ இன்டூ 22 இங்க பண்ணீங்கன்னா 220. அப்போ வந்துருச்சா உங்களுக்கு அனிதாவோட ஆன்சர்? ரைட். அடுத்து அனிதா ஸ்கோர் வாஸ் 110% ஆஃப் வாட் வினிதா ஸ்கோர். அப்போ அனிதா வாங்கினது 110%. அப்போ 100% கண்டுபிடிச்சீங்கன்னா யாரோட கம்பேர் பண்றாங்க? வினிதா. வினிதா வந்து அப்போ இங்க 0க்கு இந்த 0 கேன்சல். 11 எப்படி 220 ஆகும்? இன்டூ 20 சார் பண்ணா இங்கேயும் 10 இன்டூ நீங்க 20 பண்ணீங்கன்னா 200. அப்போ வினிதாவோட ஸ்கோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 200. ஸோ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? வினிதாவோட ஸ்கோர் 200. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சப்போஸ் இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, புரியும். ஆவரேஜில் இன்னும் தெளிவாக புரியும். சரியா? The average marks obtained in mathematics by the students of a class was 70. The average marks obtained by the boys is 20% more than the average marks obtained by the girls. If the ratio of the number of boys to that of girls is 3:2, then the average marks obtained by the girls is. ஒரு வகுப்பின் மாணவர்கள் கணிதத்தில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 70. ஆண்களின் சராசரி மதிப்பெண்கள் பெண்களின் சராசரி மதிப்பெண்களை விட 20% அதிகம். ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை விகிதம் 3:2 எனில் பெண்களின் சராசரி மதிப்பெண்கள் என்ன? சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் சராசரியோட ஒரு சம் பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை. சரியா? பொதுவா உங்களுக்கு ஆவரேஜ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சம் ஆஃப் நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஆவரேஜ். சும்மா ஒரு பேசிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு போறேன். ஸோ ஒரு சராசரி தெரியணும்னா என்ன? உங்ககிட்ட எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கோ அந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை எத்தனை எண்ணிக்கைங்கிறது கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேரோட மார்க் இருக்கு. 80 90 100 110 அப்படி ஒரு 5 பேரோட மார்க் இருக்கு. அந்த 5 பேரோட மார்க்கை மேலே கூட்டிக்கணும். டிவைடட் பை 5. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு, அதுதான் சராசரி.
ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சராசரியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆவரேஜ். சரியா? ஸோ இங்க உங்களுக்கு ஆவரேஜ் தெரியணும்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர்ஸ். அந்த மாதிரி இங்க என்னெல்லாம் ரேஷியோல கொடுத்துருக்காங்களோ அதை உங்களுக்கு சாதகமா நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை ஸ்டூடெண்ட் கிளாஸ், மொத்த கிளாஸை சேர்த்து, அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க தானே இருக்க போறாங்க கிளாஸ்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிற அந்த கிளாஸோட மொத்த ஆவரேஜ் சராசரி அதை இங்க கொடுத்துட்டாங்க 70 டேட்டால. ரைட். ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை பாய்ஸ் இஸ் 20% மோர் தென் த கேர்ள்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? 20% சிம்பிளிஃபை பண்ணுங்க. 20% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/5. பாய்ஸ் தான் 20% மோரா. அப்ப என்ன அர்த்தம்? பாய்ஸ் தான் இந்த ஒண்ணு மேல. அப்போ பாய்ஸோட ஆவரேஜும் கேர்ள்ஸோட ஆவரேஜும் ரேஷியோல என்ன? பாய்ஸ் 20% மோர் தென் கேர்ள்ஸ். அப்ப கீழே இருக்கிறது தான் கேர்ள்ஸ், பேஸ்ல இருக்கிறது கேர்ள்ஸ். அதுல நம்ம ஆட் பண்ணோம், ஏன்னா 20% மோர். அப்போ பாய்ஸோட ஆவரேஜ் 6, கேர்ள்ஸோட ஆவரேஜ் 5. ரைட்டா? கிளியரா புரிஞ்சுதா? சரி, எண்ணிக்கை என்ன? நம்பர் ஆஃப் பாய்ஸ் அதையும் கொடுத்துறாங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3, பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. நான் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கீழே இருக்கணும், அவங்களோட கூட்டுத்தொகை மேல இருக்கும், அவங்களோட மதிப்பெண்கள் மேல இருக்கணும் எப்பயுமே. சரியா? அப்ப அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கீழே இருக்கிறாங்களா? பாய்ஸோட மார்க்ஸ் கேர்ள்ஸோட மார்க்ஸ் வேணும். பாய்ஸோட மார்க்ஸ் கேர்ள்ஸோட மார்க்ஸ் எப்படி தெரியும்? பாய்ஸோட சராசரி 6, மொத்த பாய்ஸ் எத்தனை பேர்? 2 எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, ரேஷியோவை ஒரிஜினல் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாய்ஸோட சராசரி 6, மொத்த பாய்ஸ் 2. அப்ப 6 × 2 போட்டோம்னா மொத்த கூட்டுத்தொகை கிடைச்சிருமா? 12. அதே மாதிரி கேர்ள்ஸோட சராசரி 5, மொத்தம் 3 கேர்ள்ஸ், அதாவது 5 5 5 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதை கூட்டினா என்ன வரப்போகுது? 15 இல்லையா? அப்போ உங்களுக்கு 17 27/5. இப்போ நான் சால்வ் பண்ணனா 5.4. ஓகேவா? சாரி, ஒரு சின்ன தப்பு இல்லையா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை மாத்தி போட்டுது. இங்க பாருங்க, பாய்ஸ் தானே 3, கேர்ள்ஸ் தானே 2. அப்ப என்ன ஆகும்? 6 6 6ன்னு 3 பாய்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது 6 3 18. ஸோ சம் ஆஃப் கிளாஸ் மேல, சம் ஆஃப் பாய்ஸ் மேல வந்துருச்சு. அதே மாதிரி 5 5 5ன்னு 2 கேர்ள்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன். 5 × 2 போட்டீங்கன்னா 10. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கிறது கீழே வரணும், பேசிக்ல சொன்ன மாதிரி. ஸோ 5. அப்ப என்ன ஆகும்னா 28/5 வரும். ஸோ இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5s are 25, ரிமைனிங் 3 5 6 are. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது 5.6. கரெக்டா? உங்களுக்கு வந்த ஆவரேஜ் 5.6. ஆனா ஒரிஜினலா என்ன வந்திருக்கு? 70. ஒரிஜினலா 17 அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்தது 5.6. ரைட்? ஓகே. இங்க கேட்கப்பட்டது என்ன? ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை கேர்ள்ஸ். ஆவரேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன? 5. யா, ஸோ இன்டூ 5 நாம். ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக இங்க ஒரு 0 நீங்க சேர்த்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ஏன்னா பாயிண்ட் வந்தா நிறைய பேர் வந்து அடுத்து என்ன பண்றதுங்கிறது தெரியாம போயிடும். 7 8s are 56, 7 100s are. Then 8 1s are 8, remaining 2 8 2s are 16.5, 12.5. So 5 12s are 12 5s are 60, 60 plus 2.5 என்ன வரும்? 62.5. ஸோ இது கேர்ள்ஸோட ஆவரேஜ். அவங்க கேட்ட ஆன்சர் கேர்ள்ஸோட. ஓகேவா? ஸோ 62.5 ஆப்ஷன். சூப்பர் கொஸ்டின். என்ன கேட்டீங்கன்னா சூப்பர் கொஸ்டின், அதனாலேயே லாஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். இதையும் நீங்க ஸ்டார் மார்க். ஸோ வீடியோவை ரிப்பீட்டடா பாருங்க. நீட் யோர் ஃபீட்பேக். ஸோ என்ன ஃபீல் பண்றீங்க? வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட தான் அந்த நோட்ஸ் இருக்க போகுது இல்லையா? ஸோ வீடியோ பாருங்க, நோட்ஸ்ல ரெஃபர் பண்ணுங்க. மறுபடியும் மறந்து போதா, மறுபடியும் வீடியோ பாருங்க. ஓகே, எந்த தப்பும் இல்லை. ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.